காலேஜில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸ்டர்னல் டியூட்டி போடுவாங்க பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த சங்கரன் கோவில் தாண்டி இருக்க ஒரு காலேஜில் போட்டாங்கன்னா எல்லாருக்குமே எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நியர்லி 4:30 அந்த மாதிரி கிளம்புற மாதிரியே இருக்கும் பார்த்துக்கோங்க. நானும் அதே மாதிரி தான் 4:30 கிளம்பி போனேன் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக 9:45க்கு அங்கே 8:45க்கு அங்கே ஒரு பஸ் உண்டு சங்கரன் கோவிலேருந்து. அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக 9:45க்கு காலேஜுக்கு கேம்பஸ்லாம் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நான் 4:30க்கு எங்கள் ஊரில் ஒரு பஸ் வரும் பார்த்துக்கோங்க. அந்த பஸ்ஸில் ஒரே பஸ்ஸில் கிளம்பிட்டோன்னு சொல்லி பஸ்ஸில் கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போனேன். அன்றைக்கி என்ன பிளானாக நான் போனேன்னா சங்கரன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பஸ் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன் பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் சங்கரன் கோவில் பஸ் ஏறிட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் காலையிலங்கிறதுனால பஸ் க்ரௌட் இல்லை. ஆனால் காலையிலே போகிற பஸ் வந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் 1:20 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடியே சங்கரன் கோவில் ரீச் ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் நான் மதியம் வந்த பஸ் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டான். 1.25 மணி நேரம் ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்க. பரவாயில்ல. ஆனால் கோயில் அங்கே போயிட்டு சங்கரன் கோவில் போயிட்டு ஃபுல்லாக சாமி அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கடைசி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நல்லாவே கூட்டமாக இருந்து பார்த்துக்கோங்க. சும்மாவே நல்லா தான் கூட்டமாக இருக்கும். நான் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் வந்து அந்த கட்டணம் அந்த சாமி கும்பிட்றதுல போயிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு பஸ்ஸில் விட்டுட்டோன்னு வைங்கன்னா அடுத்த பஸ் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் அதில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு காலேஜ் போயிட்டு எக்ஸ்டர்னல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 4:30க்கு வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள் மக்களே.